இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். எந்திரிச்சு போய் கிச்சனில் பார்த்தா அம்மா இருந்துட்டு இட்லி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கூடவே பாவக்காய் குழம்பும் சேர்த்து பண்ணிட்டாங்க மதியத்துக்கு. நான் பின்னாடி போய் துளசி செடி இருந்ததில் துளசி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கோல்டுக்காக தண்ணி காய்ச்சி வச்சுட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஸோ அதையும் முடிச்சுட்டு வந்தேன். மிட் மார்னிங் காஃபியோ டீயோ எப்போயாவது ரேராக மார்னிங் குடிக்கல அப்படின்னா எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி தாத்தாவும் வீட்டில் இருந்தனால அவருக்கும் எனக்கும் சேர்த்து தான் மிட் மார்னிங் காஃபி போட்டேன். ஆல்ரெடி காஃபி தூள் கெட்டியாகி சுடு தண்ணி ஊற்றி வச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த காஃபி சிறப்பை தான் ஊற்றி இன்னைக்கு காஃபி போட்டேன். பட் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. ரெட் டர்ட்டில்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தாங்க. நான் இதுவரை பார்த்ததில்ல. அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சூப்பரான நுரையோட ஒரு காஃபி முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வர ஒரு ஒர்க் இருக்கவே வெளியே போயிட்டு வந்து பார்த்தா அம்மா தயிர் வெளியே எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் வச்சுட்டு தான் போயிருந்தேன். அடித்த வெயிலுக்கு சூப்பராக பால் வந்து தயிர் ஆயிடுச்சு. இங்கே வீட்டில் வந்து செடி வளர்த்துட்டு இருக்கனால வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு போய் தான் பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன். டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால பெருசாக எந்த டேமேஜுமே இல்லை.